26 தேர்தல் களம் இன்னும் சில தினங்கள்ல தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க ஃபாதர். நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபாதர் இந்த தேர்தல் களத்தை? 2026 முடிவுகளை விட 2031க்கான அடிப்படைகளை இந்த தேர்தல் வரையறுக்கும். இந்த தேர்தல் களம் மிகவும் உற்சாகமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும். திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளாரையும் குளறுபடி. அதிமுக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து கூட்டணி ஆட்சி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராதுங்கிறதா உண்மை நிலவரமா? இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சியில் அமர்வதற்கு தோழமை கட்சிகளினுடைய துணையும் இருந்திருக்கிறது. ஆனால் இந்த தோழமை கட்சிகள் எதுவுமே சீரான ஒரு வாக்கு வங்கியை அவர்கள் வைத்திருக்கவில்லை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கிறது, காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் கூட. விஜய் அவர்களினுடைய வருகை ஒவ்வொரு தேர்தலிலும் யாரோ ஒருவர் அந்த மாற்றம் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிறவர்களுக்காக ஏதோ ஒரு தலைவர் அந்த இடத்தில் வருவார். விஜய் அவர்களுடைய வருகை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஃபாதர். அதனுடைய ஒரு தாக்கம் உள்ள ஒரு பயம் தான் இந்த 5000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மைதானா? அப்ப எதை பார்த்து பயந்து பீகார்ல 10,000 ரூபாய் போட்டாங்க, எதை பார்த்து பயந்து மகாராஷ்டிரால போட்டாங்க? பாஜக எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழகத்துல குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க, அது உண்மைதானா? தமிழக மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். வடிவேல் காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு இவங்க ட்ரிபிள் டாக்டரேட் பண்ற அளவுக்கு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறார். தனித்து நிற்கிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா? இன்னைக்கு அவங்க தனித்து நின்றார்கள் என்றால் 3 தேர்தலுக்கு முன்னால் வாங்கி அதே வாக்குகளைத்தான் வாங்குவார்கள். அதற்கு மேல் வாக்கு அவங்க வாங்க மாட்டாங்க. There is nothing called perfect election in politics. போய் புரட்டு பித்தலாட்டம் வெறி இமயமலை குகைக்குள்ள உட்காந்து அங்க நீங்க ஒரு கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு நீங்க குடிமகனா நினைச்சுக்கிட்டு வெளியெல்லாம் வராம இருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட் நினைச்சுக்கலாம். தமிழ்நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கு. 26 தேர்தல் களம் இன்னும் சில தினங்கள்ல தேர்தல் தேதியை அறிவிக்க போறாங்க ஃபாதர். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தேர்தல் சூடு பிடிச்சிருச்சு. 26 தேர்தல் களம் பரபரப்பா இருக்கு. புதியவர்களுடைய வருகை, இன்னும் கூட்டணி கட்சிகள்ல ஒரு குளறுபடி இருக்கு, இப்படினால நிறைய முன்வைக்கிறாங்க. நிறைய நம்மளுமே நேர்காணல்களை பேசியிருக்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க ஃபாதர் இந்த தேர்தல் களத்தை? இந்த தேர்தல் களம் மிகவும் உற்சாகமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும். 2026 முடிவுகளை விட 2031க்கான அடிப்படைகளை இந்த தேர்தல் வரையறுக்கும். அப்படித்தான் இந்த தேர்தலை நான் பார்க்கின்றேன். இதில் யார் வெல்கிறார்கள் தோற்கிறார்கள் என்கின்ற கணக்கை விட இந்த தேர்தலில் ஏற்படுகின்ற சமூக கூட்டணிகள், அரசியல் கூட்டணிகள் 2029ஐயும் கடந்து 2031 தேர்தல் களத்தை ஓரளவுக்கு வரையறை செய்கின்ற ஒரு தேர்தலாக இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு. எல்லா தேர்தலையும் விட இந்த தேர்தலில் ரொம்ப முக்கியத்துவமான ஒரு வார்த்தை எல்லா தேர்தல்களையும் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில் இந்த கூட்டணி ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த சொல் ரொம்ப அதிகமாக இருக்கு. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு, அது கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேசினாங்க. இன்னைக்கு அந்த கூட்டணிக்குள்ளாரையும் குளறுபடி பிரச்சனை. இந்த கூட்டணி ஆட்சி, அதிமுக கூட்டணி அமைஞ்சதுல இருந்து கூட்டணி ஆட்சி பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது என்ன காரணம் ஃபாதர்? இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழகத்துக்கு ஒத்து வராதுங்கிறதா உண்மை நிலவரமா? கூட்டணி ஆட்சி ஒத்து வராது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க முடியாது. இந்தியாவிலும் சரி ஏனைய பல மாநிலங்களிலும் கூட்டணி ஆட்சி என்பது நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவை எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தகாத ஆட்சிகளாக இருக்கின்றன அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தினுடைய ஒரு நிலை என்னவென்றால், ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு ஒரு ஒன்றில் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதாகத்தான் ஆட்சி நடந்து வருகிறது. இந்த கூட்டணிகளினுடைய அல்லது இந்த 2 கட்சிகளும் ஆட்சியில் அமர்வதற்கு தோழமை கட்சிகளினுடைய துணையும் இருந்திருக்கிறது, அதில் ஒன்றும் ஐயமில்லை. ஆனால் இந்த தோழமை கட்சிகள் எதுவுமே சீரான ஒரு வாக்கு வங்கியை அவர்கள் வைத்திருக்கவில்லை. இப்போது எனக்கு வயது வந்த காலத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், காங்கிரஸ் கட்சி 17லிருந்து 20% வரை வாக்கு வைத்திருந்து அப்படியே படிப்படியாக குறைந்து இன்று தனித்து நின்றால் அதிகபட்சமாக ஒரு 4லிருந்து 5% வாக்குகள் தனித்து நின்றால், அவ்வளவுதான். அதற்கு மேல் அந்த கட்சிக்கு வாக்கு இல்லை. அதே போல வலுவான ஒரு சமூக இயக்கமாக இன்றும் இருக்கிற இடதுசாரி கட்சியினர்
இன்றைய அரசியலுக்கு தேவையானவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுடைய குரல் என்பது வலிமையான குரலாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் அரசியலில் அவர்களுக்கான இடம் என்பது நாம் ஒரு ஒரு 10% மேல்னு சொல்ல முடியாது. அவர்களும் 5% கீழான வாக்குகளைத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஒரு அனுசரித்து போவோம் தோழமை கட்சிகளை எல்லாம், அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொடுப்போம். ஆனால் அரசு என்கின்ற அந்த எந்திரத்தினுடைய அலகுகளை கட்டுப்படுத்துவது என்பதும் கொள்கைகளை வகுப்பதிலும் முதன்மை கட்சி ஏறக்குறைய 30% மேல் வாக்குகளை கட்டுப்படுத்துகிற அந்த கட்சி என்கின்ற ஒரு யதார்த்தமும் ஒரு ஒழுங்கும் இங்கு நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நடக்கிற விவாதங்களையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னொன்று, ஒன்றியம் என்று வருகிற போது ஒன்றிய ஆட்சியில் திராவிட முன்னேற்றக் கழகம் பங்கெடுத்தாலும் கூட அது இருதரப்பினருடைய விருப்பமாகவும் இருந்தது. இப்போ அது நீங்கள் எங்களுக்கு இடம் தரவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்கின்ற மிரட்டலை திமுக செய்தது இல்லை. கூட்டணி கட்சிகளும் ஆட்சியில் இருந்தால்தான் உறுதியான அரசாக இருக்கும் என்கின்ற புரிதலின் அடிப்படையில் தான் காங்கிரஸ் ஒன்றிய அரசில் இடம் கொடுத்தது. அப்படி பார்த்தாலும் கூட இப்போ கேபினட் கமிட்டியிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கிற அந்த குழுக்களில் எப்போதும் வலுவான தோழமை கட்சிகளுக்கு கூட அவர்கள் இடம் கொடுத்தது இல்லை. அதிகமாக ஒரு சில தருணங்களில் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த முதலமைச்சர், நிதியமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், இவங்க தான் கேபினட் கமிட்டி. இந்த கமிட்டியில் தோழமை கட்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்தது இல்லை. எனவே இங்கு நிலவி வந்திருக்கின்ற ஒன்று என்பது இந்த இரண்டு கட்சிகளும் 30% மேல் தனித்து நின்று வாக்குகளை வாங்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை கொண்ட கட்சிகளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த தேர்தலினுடைய ஒரு காட்சி தனித்துவம்னு கூட சொல்ல மாட்டேன். என்னன்னா, மிக மிக வலுவாக இருந்த, அமைப்பு ரீதியாக இன்றும் வலுவாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினை பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தந்திரோபாயங்களின் மூலம் சிதைத்து சின்னாபின்னமாக்கி இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற நகர்வுகளின் மூலமாக கட்சியை அனைத்து தரப்பு மக்களிடமும் தக்க வைத்துக் கொள்கின்ற ஒரு தலைமைத்துவம் திரு எடப்பாடியார் அவர்களுக்கு இல்லாமல் போனது ஒரு துயர். எனவே தனித்து நின்றால் அவர்களினுடைய வாக்கு வங்கி இன்று ஒரு 30% தொடாது என்கின்ற ஒரு நிலையில் நிற்கிறார்கள். இது அந்த கட்சிக்கு நேர்ந்திருக்கக்கூடாது, ஆனால் நேர்ந்து விட்டது. இது ஒன்று. இன்னொன்று, விஜய் அவர்களினுடைய வருகை நான் முன்பே சொன்னதைப் போல ஒவ்வொரு தேர்தலிலும் யாரோ ஒருவர் அந்த மாற்றம் வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புடன் இருக்கிறவர்களுக்காக ஏதோ ஒரு தலைவர் அந்த இடத்தில் வருவார். அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களாக இருக்கலாம். அதற்கு பிறகு நாம் பார்த்த காலத்தில் திரு விஜயகாந்த் அவர்களாக இருக்கலாம், திரு கமல்ஹாசன் அவர்களாக இருக்கலாம். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைக்கிற வாக்குகள் கூட இவை ஒரு தமிழ் தேசியமும் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இந்த வாக்குகள் எல்லா தேர்தல்களிலும் இருந்து வருகின்றன. ஆனால் விஜய் அவர்களினுடைய வருகை, நான் முந்தைய ஒரு நேர்காணல் குறிப்பிட்டதைப் போல, பரவலாக இருக்கிற ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆசிய நிலப்பரப்பில், குறிப்பாக தென்னாசியாவில் இருக்கிற அரசியல் சமூகம், பியூரோக்ரசி, இதுக்கு எதிராக ஒரு மனநிலை இளைஞர்களுக்கும் ஒரு தொகுப்பு மக்களுக்கும் இன்று வளர்ந்து கொண்டு வருகிறது. அந்த எதிர்ப்பு உணர்வுகளை, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சென்டிமெண்ட்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாலிட்டியாகவும் அவர் இருக்கிறாரு. பெண்களினுடைய ஆதரவு கணிசமாக அவருக்கு இருக்கின்ற காரணத்தினால் பல இடங்களில் 2ஆம் இடத்திற்கு அவர்கள் நிற்கிற ஒரு நிலை இருக்கிறது. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலவீனமாகிவிட்ட ஒரு காரணத்தினால். ஸோ விஜய்ங்கிற ஃபினாமினாவும் இந்த தேர்தலுக்குள்ளே இருக்கிறப்போ இது ஒரு வகையான ஒரு அன்ஸ்டேபிள் களமாக மாறுது. அதில் சிறு சிறு கட்சிகள் தங்களுக்கான லெவரேஜ்னு சொல்லுவோம், அதை அப்படி ஏற்றிக்க முடியுமான்னு ஒரு நார்மல் எலக்ட்ரல் இது அதிமுக அணி திமுக அணி நின்றுருந்ததுன்னா இப்போ தேமுதிக முதல்ல திமுக பக்கம்தான் வருவாங்கங்கிற உறுதியாக இருந்தது. இப்போ அவங்க லெவரேஜ் பண்ண பார்க்குறாங்க, யார் அதிகமாக சீட் கொடுப்பாங்க, யார் அதிகமாக பணம் கொடுப்பாங்கன்னு இந்த சூழ்நிலை அப்படி ஒன்றை உருவாக்குறது எல்லாமே பார்கெயின் தானே, அடிப்படையில் பார்கெயின். ஸோ அப்படித்தான் இந்த ஒரு வகையான ஒரு அன்ஸ்டேபிள் களம்ங்கிறது இருக்குது. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் முன்னணியில் இருக்கிறது, காங்கிரஸ் இல்லாவிட்டாலும் கூட.
இப்போ விஜய் அவர்களுடைய வருகை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க ஃபாதர், அதனுடைய ஒரு தாக்கம் உள்ள ஒரு பயம் தான் இந்த 5000 ரூபாய் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்களா, அது உண்மைதானா? அப்போ எதை பார்த்து பயந்து பீகாரில் 10,000 ரூபா போட்டாங்க? எதை பார்த்து பயந்து மகாராஷ்டிராவில் போட்டாங்க? ஸோ அஞ்சி விஜய்க்கு அஞ்சி அல்லது எதிரில் நிற்கிறவர்களுக்கு அஞ்சி இது போன்ற செயற்பாடுகளை செய்வதில்லை. தாங்கள் வெல்ல வேண்டும். இன்று நீதி அவையை பாரதிய ஜனதா தான் கட்டுப்படுத்துகிறது. இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. ஸோ நீதிமன்றத்தில் ஏதாவது சொல்லி இந்த உதவித்தொகையை கொடுப்பதை தடுத்து விடக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஸ்மார்ட்டாக ப்ரில்லியண்ட்டாக அவங்க போட்டு விட்டாங்க. ஏதோ திமுக மட்டும்தான் அதை செய்துங்கிற மாதிரி நீங்கள் அதை பொசிஷன் பண்ணக்கூடாது. இது பீகாரில் 10,000 ரூபா போட்டாங்கல்ல, போட்டு தானே அவங்க, அதுவும் எத்தனை பேருக்கு, கோடிக்கு மேலான குடும்பங்களுக்கு அது போய் சேர்ந்தது. அதுவும் அவர்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. ஆட்சியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு சில அனுகூலங்கள் இயல்பாக அமைந்து விடுகிறது. அது சரியா தவறான்னு நம்ம அஃப்கோர்ஸ் ஒரு மிக மிக பெர்ஃபெக்ட் எலெக்ஷன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்கக்கூடாது தான். பட் எங்கே பெர்ஃபெக்ட் எலெக்ஷன் இருக்கு? எங்கே இருக்குது பெர்ஃபெக்ட் எலெக்ஷன்? தெர் இஸ் நத்திங் கால் பெர்ஃபெக்ட் எலெக்ஷன் இன் பாலிட்டிக்ஸ். அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஏதோ இமயமலை குகைக்குள்ளே உட்காந்து அங்கே நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் குடிமகனாக நினச்சிக்கிட்டு வெளியெல்லாம் வராமல் இருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் எல்லாம் பெர்ஃபெக்ட் நினச்சிக்கலாம். சொசைட்டியில் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. ரெண்டாவது, அது ஒன்றும் ஏதோ தப்பான ஒரு கொள்கை இல்லையே. கொடுக்குற தொகை அதை சேர்த்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 வாரம் ஆயிடுச்சுன்னா தேர்தல் கமிஷனுடைய அழிச்சாட்டியம் தான் நடக்குங்க. அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அட்டகாசம் தான் நடக்கும். அவங்க தான் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க. சரி, நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறப்ப இதை போட்டு விடணும்னு நினைக்கிறல, என்ன தப்பு இருக்குது? ஒன்றும் தப்பு இல்லையே. ஆஃப்டர் ஆல் இந்த கூட்டணி, இன்றைக்கு இருக்கிற கூட்டணி தமிழகத்தினுடைய 46% வாக்குகளை இந்த அரசாங்கம், இந்த கூட்டணி கட்டுப்படுத்துகிறாங்க. 46% வாங்கி தானே வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா? அதனால் அவங்க செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது? மேண்டேட் இருக்குது, கொடுக்குறாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பாஜக எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது தமிழகத்தில் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு பார்வை முன்வைக்கிறாங்க. இப்போ கடந்த தேர்தலையுமே அதிமுக பெரும்பான்மை ஓட்டுகள் பெற்றிருந்தது பாஜகவோட கூட்டணி அமைத்து தான். இப்போவுமே அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அந்த எதிர்ப்புங்கிறது குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்களே, அது உண்மைதானா? அதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, பாஜக எதிர்ப்பு குறைந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியோடு பாஜகவிற்கான ஆதரவு வளர்ந்திருக்கிறதா, இந்த ரெண்டையும் நீங்கள் கேள்வியும் சேர்த்து நீங்கள் கேட்கணும். இப்போது ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தபோது கோபேக் மோடிங்கிற அந்த ஒரு கோஷமும், மோடி ஒரு கேடி, இப்படிப்பட்ட சொல்லாடல்களும் தமிழகத்தில் பரவலாக ரொம்ப கூர்மைப்பட்டு நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான, பாஜகவுக்கு எதிரான அந்த எதிர் அலை என்பது இளைஞர்கள் மத்தியிலும் பொது சமூகத்திலும் மிக மிக கூர்மையாக இருந்தது. அதை ஒரு வகையில் மழுங்கடித்தது, தட்டையாக்குனதில் திமுகவுக்கும் பங்கு உண்டு. இவங்களுடைய சில நேரம் சில இதிலெல்லாம் இவங்க அந்த மம்தா மாதிரி ஸ்டாண்டெல்லாம் இவங்க எடுக்கலை. இவங்க அவங்களையும் அனுசரித்து போக வேண்டிய இடத்துலலாம் அப்படி தான் வந்து போனாங்கன்னு வச்சுங்களேன். இன்னொன்று, அவர்களினுடைய அமைப்பு ரீதியான வேலைகள் தொடர்ந்து இங்கே நடந்து கொண்டே இருக்கின்றன. அவர்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகிலேயே மிக மிக வலிமையான ஒரு அமைப்பாக இருக்கிறார். அமைப்பு ஆர்கனைசேஷனல் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா அவங்கள நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவர்களுக்கு அளவற்ற பணம் இருக்கிறது. அரசு அதிகாரத்தினுடைய அனைத்து நாடி நரம்புகளையும் அவர்கள் கட்டுப்படுத்துகிறார்கள். சமூக அலகுகள் அனைத்தையும் அவர்கள் இன்னைக்கு கட்டுப்படுத்துகிறாங்க. ஒரு சமூகத்தில் தாக்கம் உருவாக்குகிற டிஜிட்டல் மீடியாவாக இருக்கலாம், பிரிண்ட் மீடியாவாக இருக்கலாம், விஷுவல் மீடியாவாக இருக்கலாம், பிஸ்னஸ் ஹவுஸஸாக இருக்கலாம், அப்போ காஸ்ட் எல்லாமே அவங்களா தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தவிர்த்து இந்தியாவில் பார்த்திங்கன்னா பியூரோக்ரஸியில் ஏறக்குறைய 90% ஜென்ரல் கேட்டகரி, விச் மீன்ஸ் அப்போ காஸ்ட் தான் இருக்கிறாங்க. ஸோ எல்லா வகையிலும் சமூக, அரசியல், ஊடக, நீதித்துறை ஒரு அனுகூலமான ஒரு சூழல் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்கள் ஒரு பொது சமூகத்தில் நீடித்து நின்று களமாடுகிற ஆற்றல் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். 1960கள் 70களினுடைய காங்கிரஸ் கட்சி போல அவங்களுக்கு அன்னைக்கும் ஒரு நேஷனல் பவர் இருந்தனால பல கேம்ஸ் அவங்க விளையாட முடியும், பல முயற்சிகளையும் எடுக்க முடியும், வளங்கள் பல இருந்தன. ஆனால் இவ்வளவு இருந்தும் அவர்கள் தேர்தல் அரசியலில் வளர்ந்திருக்கிறார்களான்னா இல்லை. இன்னைக்கு அவங்க தனிச்சு நிற்கட்டுமே, இவ்வளவு பேசுகிறாங்கல்ல, இவ்வளவு 56 இன்ச்சு மார்போ 66 இன்ச்சு இதுவோ எதுவாக இருக்கட்டும்,
தனித்து நிற்கிற துணிவு உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி நின்னீங்கன்னா நீங்கள் இன்னும் 4% தாண்ட மாட்டீங்க. அப்போ தேர்தல் அரசியலில் தமிழ் மக்கள், தமிழக மக்கள் அவர்களை நிராகரிக்கிறார்கள். உயர் நடுத்தர வர்க்கத்திற்குள் ஒரு சிந்தனை வட்டத்திலும் இந்த மாதிரி பவர்ஃபுல் செக்மெண்ட்டில் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வீச்சு வலுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் தேர்தல் அரசியலில் அவங்க இல்லையே. ஓரளவுக்கு அந்த அண்ணாமலை அவர்கள் அந்த கொங்கு பெல்ட்டில் அவருக்குன்னு ஒரு இதை வளர்த்தி வந்தார். இப்போ அவரும் பின்னாடி போயிருக்கனால கொங்கு பெல்ட்லையும் அப்படி ஒன்றும் பிரமாதம் இல்லை. நான் அதை கடந்த முறை சொன்னேன் உங்களுக்கு. அவர் நின்ற தொகுதியில் 36% பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கினார். அதே தொகுதி இப்போ ரீசெண்டாக நாங்கள் செக் பண்ணுறப்போ 10% தான் வருது. ஸோ அது ஷிஃப்ட் ஆகிருக்கு. அந்த ஷிஃப்ட்டுக்கு என்ன காரணங்கிறது அடிப்படையில் கட்சி மேல் உள்ள நம்பிக்கை இல்லை. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு அந்த வகையில் திமுகவினுடைய ஒரு செயற்பாடெல்லாம் உண்மையிலே நான் பாராட்டுவேன். திமுகன்னு மட்டும் இல்லை, தலித் இயக்கங்கள், ஓபிசி இயக்கங்கள் கருத்தியல் ரீதியாக அவங்களால சோஷியல் மீடியாலையும் சரி இதில் ஈடு கொடுக்க முடியல. அடிக்கிற அடியில் ஓடிடுறாங்க. பார்க்குறேன் நான் அவங்களால நிற்க முடியாதுன்னு வச்சுங்களேன். அவங்களோட பொய், புரட்டு, பித்தலாட்டம், வெறி இதெல்லாம் எந்த தகிடுத்தமும் இங்கே இல்லை. காரணம் பெரியாரி இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்களும் தர்க்கத்தில் இங்கே ரொம்ப ரொம்ப பிரமாதமாக அந்த போர் தேர்தல் அரசியலில் நடக்கலை. உண்மையிலே தேர்தல் அரசியலை கடந்து இங்கே ஒரு நிரந்தர போர் இல்லை, எவ்ரி செகண்ட் போர் நடக்குது. எனக்கே ரொம்ப வியப்பாக இருக்குது. எங்கே இருந்தால் இதெல்லாம் தரவுகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ. இந்த சண்டே நடத்துறதெல்லாம் சாதாரணப்பட்ட பொது சமூகத்தினுடைய பிள்ளைகளாகவும் ஆளுமைகளாகவும் மனிதர்களாகவும் இருக்கிறார்கள். இவங்க பண்ண தப்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்புலாம் கொண்டு கோர்த்து விடுறாங்க. அதை விட இந்த இதெல்லாம் போடுறாங்களே, இந்த ரீலெல்லாம் போட்டு அடிக்கிறாங்கல்ல. ஆக்சுவலி இவங்களெல்லாம் வச்சு நம்ம பல்கலைக்கழகங்கள் கூப்பிட்டு வடிவேல் காமெடி எல்லாம் அந்த அளவுக்கு இவங்க ட்ரிபிள் டாக்டரேட் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இவங்க ஏதாவது ஒரு அரசியல் பண்ணால் அதுக்கு ஒரு வடிவேல் காமெடி ஒரு விவேக் காமெடியை கொண்டு போடுற பார்த்தா இதுக்கெல்லாம் உண்மையில நம்ம டாக்டரேட் பட்டம் கொடுக்கணுங்க. சாதாரண விஷயம் இல்லை. அப்படின்னா ஒரு 20 ஆண்டு காலத்திற்குள் அத்தனை திரைப்படங்களை இவங்க பார்த்துருக்கணும். அத்தனை காட்சிகளும் இவங்க மனசில் நிற்கணும். அந்த காட்சிகள் இன்றைக்கி நடக்கிற இந்த அரசியலோடு இவங்க அதை பொறுத்தணும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? ஸோ அப்படி பார்க்குறப்ப நான் இந்த இங்கிலீஷ்லேயோ இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ்லாம் கூட இவ்வளவு அந்த அதிரடி சரவடின்னு சொல்லுவோம்ல, அந்த நீ ஒன்று போட்டால் நான் அடுத்தது எதிரடிங்கிற இது எதிர்வினை இங்கே தமிழர்கள் பிரமாதமாக பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேலே அரசியலுக்குள்ளே அவங்க போக முடியல. இப்போது தமிழ்நாடுன்னு வரப்போ எல்லாருக்கும் புரியுது, இங்கேருந்து இவ்வளோ ஜிஎஸ்டி வாங்குறையா, எங்களுக்கு நீ ₹1 வாங்கிட்டு எங்களுக்கு 24 பைசா தான் கொடுக்குற, ஆனால் யூபிக்காரனுக்கு நீ 2.25 ரூபா கொடுக்குற, இது என்ன வகையில் நியாயம்னு கேட்குறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இது அரசியல் ரீதியாக விழிப்படைந்த ஒரு சமூகமாகவும் இனமாகவும் தமிழ் சமூகம் இருக்கின்ற காரணத்தினால் சமூக அளவில் அவர்கள் வளர்கிறார்கள், பண்பாட்டு அளவில் அவங்க வளர்கிறாங்க. நான் சின்ன சின்ன கோயிலுக்கும் போய் இந்த மார்வாடிங்கெல்லாம் பணம் கொடுத்து அந்த அவர்களினுடைய ஒரு வைதீகம் சார்ந்த தூய சைவம் சார்ந்த எந்த வழிபாடுகளையும் நீங்கள் இன்றைக்கி பார்க்க முடியாது. வைதீகம் சார்ந்த வழிபாடுகள் வழியாக கோயில்களுக்குள்ளாம் போய் பண்பாட்டு ரீதியாக உள்ள நுழைஞ்சு அப்படி வராங்க. ஆனால் அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலில் அவங்களால ஜெயிக்க முடியல. நான் அடித்து சொல்கிறேன், இன்றைக்கி அவங்க தனித்து நின்றார்கள் என்றால் 3 தேர்தலுக்கு முன்னால் வாங்கி அதே வாக்குகளைத்தான் வாங்குவார்கள். அதற்கு மேல் வாக்கு அவங்க வாங்க மாட்டாங்க. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.